இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த நாளில் ஒரு காரியத்தை தெளிவுபடுத்தும்படியாக நான் நினைக்கிறேன். தேவன் எனக்கு கொடுத்த ஒரு வெளிப்பாடு அந்த ஒரு ஞானத்தை குறித்து நான் இன்றைக்கி பேசுகிறேன். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை கொடுத்து அநேக இடத்துல நம்ம வாக்குத்தத்தமாக படித்து கொண்டிருக்கிறோம். சர்ச்சில் பேசுவாங்க, சண்டே கிளாஸில் பேசுவாங்க, வீட்டில் நம்ம செவரில் மாட்டியிருப்போம். எங்கே போனாலும் ஆபிரகாம் ப்ரேயராக இருக்கட்டும், ஒரு மெசேஜாக இருக்கட்டும், ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் என்னையும் அதுபோல் ஆசீர்வதிப்பார். அந்த மாதிரி ஒரு வாக்குத்தத்தை தான் எடுத்து நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். ஆனால் உண்மையிலே தேவன் எந்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்தார்னு உள்ளதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அநேக இடத்துல அதை குறித்த ஆழமான கருத்தை ஆழமான கருத்து இல்லை, ஃபேக்டை சொல்லி கொடுக்காமல் இருக்கிறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியலை. பட் இன்றைக்கி நான் என்னென்னா அதுக்கு உண்மையான ஃபேக்டை நான் சொல்ல நினைக்கிறேன். எனக்கு கிடைத்த ஒரு காரியத்தை தான் நான் சொல்கிறேன். நான் பெரிய ஞானியோ இதுதான் அதனெல்லாம் சொல்ல வரல. தேவன் எனக்கு கொடுத்த வெளிப்பாடை நான் இந்த இடத்துல நான் பதிவிடுகிறேன். அப்போ இதில் நான் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு வசனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 12:2 நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஃபஸ்ட்டு பெரிய ஜாதியாக்குவாராம். அடுத்த ரெண்டாவது உன் பெயரை உன்னை ஆசீர்வதித்து உன் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த ஆசீர்வாதத்தை குறித்து தான் நாம் பேசுகிறோம். இது என்ன ஆசீர்வாதம்னு பார்த்தீங்கன்னா, உலகத்துக்குரிய ஆசீர்வாதமே கிடையாது. அந்த காலகட்டத்தில் ஆபிரகாமோட நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அநேக பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்தின் ரீதியாக. உடனே நம்ம கேட்கலாம், இது தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் தேவன் கொடுத்தாலும், தேவன் என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாலும் ஈக்குவல் டு மணி தான். இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, மணி இருந்துச்சுன்னா எல்லா உலகத்தின் ஆசீர்வாதங்களும் இந்த உலகத்தில் வாங்கி கொள்ள முடியும், இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதம். அப்போ இதுதான் இந்த ஆசீர்வாதம் தான் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்தாரா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம ஒன்று கேட்கலன்னு அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதியாகமம் இதே ஆதியாகமத்தில் ஆபிரகாம்கிட்ட 13வது அதிகாரம் 2வது வசனம், ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆசைகளை உடைய சீமானாய் இருந்தான். மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னும் உடைய ஆசீர்வாதம் சீமானாய் இருந்தான். இது நெக்ஸ்ட் இதில் என்ன கேட்கலான்னா, ஆபிரகாம் தேவனை நம்பி வெளியே இறங்கி வரும் பொழுது, இதில் 12:1 கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் ஒரு காண்பிக்கும் தேசத்துக்கு போகிற அந்த தேசத்துக்கு அங்கே நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்தி நீ ஆசீர்வாதமாக இருப்பான்னுள்ள வாக்குத்தத்தை உறுதியாக கொடுக்குறார். அப்போ புறப்பட்டு வர நேரம் ஆபிரகாமுடைய யாரெல்லாம் வந்தா? இப்போ ஆபிரகாம் அவனுடைய சகோதரன் மகனாகிய லோத்து, இன்னும் அவங்க பிள்ளைகள், அவங்க ஒய்ஃப் சாரால், இது போக 318 பேர் ஆபிரகாம் கூட வெளியே வந்தாங்க. 318 பேருன்னு சொல்கிறது எங்கே இருக்குன்னா, ஆதியாகமம் 14:14 இதில் என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவன் தன் வீட்டிலே பிறந்த கை படிந்தவர்களாகி 318 ஆட்களையும் ஆயுதம் தரிப்பித்து தானன் மட்டும் அவர்களை தொடர்ந்தான். இந்த சம்பவம் என்னென்னா, ஆபிரகாமுக்கு சொந்தக்காரங்களாம் ஆபிரகாமுக்கு சகோதரர் எல்லாம் பிடித்து போவாங்க. ஒரு ராஜா பிடிச்சிட்டு போவார் தான் தேசத்தில் உள்ளவர். இவங்களை போய் திருப்பி மீட்டு கொண்டு வர்றதுக்கு 318 பேரை கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆபிரகாம் புறப்பட்டு வரும் பொழுது ஆபிரகாமோட அவனோட சகோதரர் வந்தாப்புல, சகோதரர் மகன் வந்தாப்புல 318 பேர் வந்தாங்க. பொன்னும் வெள்ளியோடையும் இன்னும் சகல மிருக ஜீவங்களோடு தான் வெளியே வந்தார். அப்போ இந்த 300 ஆளுகளுக்கு சாப்பாடு, இன்னும் ஆடு மாடுகளுக்கு உள்ள போஷணம், இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் என்ன பண்ணுறான், தேசத்தை விட்டு வெளியே வருகிறான். அப்படி வருகிற ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நான் சொல்லணும், ஆழமாக நிறைய ஆசீர்வாதம் கை நிறைய கொடுத்துருக்கிறார். இவன் அந்த ஆசீர்வாதம் இருந்தது. ஆபிரகாமும் தேவன் சொன்ன ஒரு வார்த்தைக்கு வேண்டி எங்கே பண்ணுறான், வெளியே வருகிறான். இதற்கு இது இல்லை ஆசீர்வாதம். தேவன் ஒரு ஆசீர்வாதம் அவனுக்கு வைத்திருந்தார், வெளிப்பாடு அவனுக்கு உள்ளாடி இருந்துச்சு. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு தேவன் என்ன சொன்னார்னு, இந்த ஆசீர்வாதம் உனக்கு வேணும்னா நீ என்னன்னா, எனக்கு கட்டளைகளின்படி எனக்கும் ஒரு உடன்படிக்கை பண்ணணும். அது என்ன உடன்படிக்கைன்னா, நீ விருத்தர் சேதனம் பண்ணிக்கிறவனாக இருக்கணும். அதே வசனத்தில் திருப்பி நான் அந்த சப்ஜெக்டை தான் சொல்கிறேன், ஒவ்வொரு வசனமாக கோட் பண்ணலை.
அந்த தொடர்ந்து அந்த விருத்த சேதன காரியத்தை நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா தேவன் அவனுக்கு உள்ளாடி ஒரு உடன்படிக்கை கொடுத்தாரு. இந்த உடன்படிக்கையில் அவன் தேவனை விசுவாசித்தான். அந்த விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னு உள்ள வசனமும் அதுக்கு உள்ளாடி இருக்குது. இது எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 15:6 அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். புதிய பாட்டிலையும் வரும். விசுவாசத்தை அவர் என்ன பண்ணுறாரு? நீதியாக என்றாராம். ஒருவன் நீதிமான்னு சொல்கிறதுக்கு முதல் அடையாளம் என்ன? விசுவாசம் உள்ளவனாக இருக்கணும். நாம் செய்கிற விசுவாசம் தேவனுக்கு பார்வைக்கு நீதி உள்ளதாக இருக்கணும். அப்பேற்பட்ட ஒரு விசுவாசம் நமக்கு உள்ளாடி இருக்கணும். இந்த விசுவாசத்தின் ஆசீர்வாதத்தை தான் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்தாரு. ஏன்னா விசுவாசத்தை தொடங்குகிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற தேவன் சொல்கிறாரு. இன்னொரு வசனத்தில் விசுவாசத்தின் தகப்பன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம்னு சொல்கிறாரு. இந்த விசுவாசத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்கு தான் என்ன ஆசீர்வாதம் கொடுக்காருன்னா, எப்பா நீ உன் உணத்தை எல்லாம் விட்டு எனக்கு என்ன விசுவாசத்தை வெளியே வர்ற பார்த்தியா, ஒன்றை நான் எப்படி ஆக்குவேன், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தவறி விட்டு புறப்பட்டு வா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். விசுவாசத்தின் தகப்பேன் உள்ள ஒரு பேர் அவருக்கு கொடுக்கப்பட்டு அவருடைய பேரை ஆபிரகாம் என்று மாற்றி பெருமைப்படுத்தினார். ரெண்டாவது, அவனை ஒரு பெரிய ஜாதியாக்கினார். அது எப்படி வந்துச்சுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் உள்ள ஒரு ஜாதி 12 கோத்திரங்கள் உள்ளாடி வந்துச்சு. அது எப்படின்னா தேவனின் சொந்த ஜனங்களாக அவர்களை மாற்றினார். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஜனங்கள் அவருடைய அவருக்கு துதியை சொல்லி வருவாங்களாம். சொல்லி இந்த ஆசீர்வாதம் யாருக்கு கிடச்சின்னா நமக்கும் கொடுக்கப்பட்டது. அப்போ அவனுக்கு ஒரு தேசத்தை காண்பிச்சார், கானான் தேசம். அந்த கானான் தேசத்தில் நீ என்ன பண்ணுவியா, ஒரு ஜனம் பலுகி பெருகுமா, அந்த ஜனம் உன்னுடைய ஜனமாக இருக்கும், அந்த ஜனம் விசுவாசம் உள்ள ஒரு ஜனமாக இருக்கும், அந்த ஜனம் உடன்படிக்கப்பட்ட ஜனமாக இருக்கும், அந்த ஜனம் எனக்குள்ள ஜனமாக இருக்கும். இந்த ஒரு ஆசீர்வாதத்தை தான் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். நம்ம எல்லாம் இயேசுவின் பிள்ளைகளாக இருப்பதா நமக்கு ஒரு ஆசீர்வாதம். நித்தியத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். கானான் தேசத்தில் ஒன்று சேர்க்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதுவரை என்னன்னா, கானான் தேசத்துக்கு முன்னாடி ஆபிரகாம் போகிறத அவன் எப்படி இருந்தான்னா, அவன் சஞ்சரிக்கிற மனுஷனாக இருந்தான். இஸ்ரேல் ஜனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வர நேரம் சஞ்சரிக்கிறக்கூடிய ஜனங்களாக இருந்தாங்க. அவங்களுக்கு தேசம் கிடையாது. ஆபிரகாம் ஒரு தேசத்தை விட்டு எனக்கு இந்த தேசம் அல்ல, அவன் பூர்வீகமாக இருந்த தேசம் அல்ல, தேவன் கொடுக்கிற தேசத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்தான். அந்த தேசத்துக்கு பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு உள்ளாடி இருந்த ஒரே ஒரு எண்ணம், அவன் தேவனை விசுவாசிக்கிறவனாக இருக்கான், அவன் விசுவாசத்தின் தகப்பனாக இருந்தான். அவன் எல்லாத்தையும் உதறிட்டு அவனுக்கு உலக பிரகாரமாக கொடுக்க ஆசீர்வாதம் இல்லை, அவனுக்கு முக்கியம் நான் எதிர்பார்க்கல, தேவன் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், அந்த ஆசீர்வாதத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறான். இந்த ஆசீர்வாதம் தான் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். அது என்ன ஆசீர்வாதம்? நித்திய ஜீவனுக்குள்ள ஆசீர்வாதம். கானான் தேசத்துக்கு அவனை கொண்டு சேர்ப்பேன்னு சொல்லுகிற ஒரு ஆசீர்வாதம். தேவன் அவனோடு இருந்த ஒரு ஆசீர்வாதம். இது மட்டும்தான் கொடுத்த ஆசீர்வாதம். இதுதான். இந்த ஆசீர்வாதத்தை தான் நாம் இன்னைக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? சுதந்திரத்து கொள்ளும்படியாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அநேக இடத்துல என்ன சொல்லுவாங்க, அவர் உனக்கு தேவன் ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் கொடுத்தது போல நமக்கும் கொடுப்பார். இந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆழமாக சொல்லுவேன், தேவன் உலக பிரகாரமான ஆசீர்வாதம் இல்லை கொடுத்தது. ஒரு குழந்தையை கொடுப்பது தேவனுக்கு ரொம்ப லகுவான காரியமாக இருக்கிறது. எல்லா காரியமும் அவருக்கு லகுவாக தான் இருக்கும். ஆனால் விசுவாசத்தை கொண்டு வருகிறதுன்னு சொல்கிறது ரொம்ப டஃப்பான காரியம். அவர் தான் விசுவாசத்தை தொடங்குறாரு. அந்த விசுவாசத்துக்கு உள்ளாடி நாம் போகணும்னா அவருடைய சத்தத்தை கேட்டு நடக்கிறவர்களாக இருக்கணும். எனக்கு பூர்வீக காரியத்தில் என்னுடைய பழைய வாழ்க்கையை விட்டு நான் வெளியில் எல்லாத்தையும் விட்டு நான் வெளியே தேவன் காண்பிக்கிற தேசத்துக்கு போகிறதுக்கு நான் புறப்படுகிறவனாக இருக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதம் எனக்கு தேவன் கொடுத்துருக்கிறாரு. இதையெல்லாம் விட்டு நான் நித்தியத்துக்காக புறப்பட்டு தேவனை அவருக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணுறவனாக இருக்கிறவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அந்த ஆசீர்வாதம் அவனுடைய பேரை பெருமைப்படுத்தத்தக்க வண்ணமாக இருக்குது. எங்கே? பரலோக ராஜ்யத்தில் என்ன பேர் சொல்லி அழைக்கிற தேவனாக இருக்கிறார். இங்கேன்னு சொல்கிறத விட பரலோக ராஜ்யத்தில் என்ன பேரை சொல்லி அழைப்பார் அவர். எப்பா டோர்ஸ் டேனியலே இங்கே வா, உங்கள் பேரையும் சொல்லி அழைக்கும்படியாக தான் இந்த ஆசீர்வாதத்தை தான் அவர் என்ன கொடுக்குறாரு?
நம்மகிட்ட கொடுத்துருக்கிறார். இன்னும் ஆபிரகாமின் விசுவாசத்தை குறித்து இந்த நாள் மட்டும் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அவருடைய பேர் எவ்வளவு தூரம் பெருமைப்படுத்தி வைத்திருக்கிறாரு. இதே போல தான் நம்மளுக்கு ஒரு விசுவாசத்தை கொடுத்து நாம் காரணம், நம்ம ஃபேமிலி, நம்ம சொந்தக்காரங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நாம் ஒருவர் காரணம், ஒரு பெரிய ஜனக்கூட்ட ஆசீர்வாத தேவன் கொடுக்க போகிறார். விசுவாசத்தின் சந்ததியை நாம் காரணம் உருவாக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறார் அவர். நான் என்ன சொல்லுவேன்னா, நான் விசுவாசம் பெற்றவனாக இருந்தால் என்னுடைய குழந்தை, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பத்தார் இதெல்லாம் விசுவாசத்துக்குள்ள தேவன் கொண்டு வருகிறவராக இருக்கிறார். இந்த ஆபிரகாம் விசுவாசம் வெளியே வந்தால் அவர் கூட இருந்த எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க? தேவனை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள். எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க? விருத்த சேதனம் பண்ணியிருப்பாங்க. இதே அனுபவத்தில் தான் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் அவர் என்ன சொல்கிறாரு? ஆபிரகாம் என்னை பின்பற்றி வந்தான், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதுபோல் நாமளும் ஆபிரகாம் பின்பற்றி வந்தது போல தேவனை பின்பற்றி வருகிறவராக இருந்தால் நம்முடைய விசுவாசமும் நீதியாக எண்ணப்படும். நானும் நீதிமானாக தான் இருப்பேன். விசுவாசம் ரொம்ப முக்கியம். அந்த விசுவாசம் யாரை சார்ந்து இருக்கிறதுனா இயேசு கிறிஸ்துவை சார்ந்து இருக்கிறது. ஏன்னா வார்த்தையானது மாம்சமானது. அந்த மாம்சம் தேவனாக இருந்தார் இல்லையா? அவரை நம்ம விசுவாசித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியான நம்மளோடு இடப்பட்டு கொண்டிருக்கிறார். நமக்கு தேவையான ஆசீர்வாதம் உலகத்தின் ஆசீர்வாதம் அல்ல ஆபிரகாம் வாங்கினது. அது ரொம்ப தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். இனி நம்ம ப்ரேயர் பண்ணுற நேரமாக இருக்கட்டும், ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை போல் என்ன ஆசீர்வதிக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஆபிரகாமுக்கு ஒரு கானான் தேசம் கொடுத்தது போல் எனக்கு நித்திய கானான் ஆகிய பரலோக ராஜ்யத்தை வைத்திருக்கிறீங்க. அதில் என்னை கொண்டு போகும்படியாக என்னை நடத்தி கொண்டிருக்கிறீங்க. அந்த நடத்துதலில் நான் உண்மை உள்ளவனாக இருக்கணும், விசுவாசிக்கிறவனாக இருக்கணும். அப்போ இப்படி வர நேரம் நம்முடைய பேரையும் நம்முடைய சந்ததியும் நமக்கென்று கொடுக்கப்பட்ட தேசத்தையும் எல்லாம் தேவன் ஆசீர்வதிப்பார். நித்தியத்தில் நம்மளை பேரை சொல்லி அழைப்பார். தேவன் வாழ்க்கையின் மூலியமாக நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென்.